ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. 3993 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 60K சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியாவே. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஆகஸ்ட் 14லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது பற்றின கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? நீங்க எலிஜிபிளா அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் 14 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? நீங்க வந்து செப்டம்பர் 13 வரைக்கும் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்க வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15. ஓகேவா? நீங்க வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ல வந்து தப்பா வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்கான இதுவுமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 நாள் முன்னாடியாவது அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா அந்த டேஸ்ல வந்து சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அப்ளையே ஆகாது. சம்டைம்ஸ் வந்து உள்ளேயே போகாது. அந்த லிங்க் உள்ளவே போகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த 10க்குள்ளவே பண்ணிருங்க. செப்டம்பர் 10க்குள்ளவே பண்றதுக்கு பாருங்க. ஓகேவா? ஏன்னா இப்பவே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிளா, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிரும் இல்லையா? அதனால இன்னொரு 10 டேஸ்க்குள்ள 15 டேஸ்க்குள்ள அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேட் சொல்லிட்டாங்க. இதுக்கான வேகன்சியுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டில ஒரு கம்ப்ளீட் வீடியோ கிளாஸ் வந்து கொண்டு வர போறோம். கோர்ஸா. ஓகேவா? இந்த கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியை பேஸ் பண்ணி மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்தையுமே டாபிக் வைஸா ஒரு டாபிக் வைஸுமே இப்போ மேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெர்சன்டேஜ்ல இருந்து அட்வான்ஸ் மேக்ஸ், ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இது எல்லாமே கவர் ஆகும். ரீசனிங்னு பார்த்தாலும் டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் ஆகும். சயின்ஸ்ன்னு பார்த்தோம்னாலே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையுமே வந்து தமிழ்ல நம்ம டீச் பண்ண போறோம். ஓகேவா? இந்த கோர்ஸ்ல இது எல்லாமே டாபிக் வைஸ் எல்லா கிளாஸஸும் கவர் ஆக போகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் இந்த கோர்ஸ்ல. இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 26 ஆகஸ்ட் 26ல இருந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கோர்ஸ்க்கான பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 999 தான். ஓகேவா? இந்த ஆகஸ்ட் 26க்கு முன்னாடி நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த பிரைஸ். ஆனா ஆகஸ்ட்க்கு அப்புறம் வாங்கும்போது இதுக்கான பிரைஸ் வந்து 1500 கிட்ட வரும். நீங்க இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுல ஆர்ஆர்பி குரூப் டி நெக்ஸ்ட் இயர் வரப்போற நோட்டிபிகேஷன் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவும் இப்போ அடுத்தடுத்து ஆர்ஆர்பில வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிபிசி வரப்போகுது, கிராஜுவேட் லெவல், அண்டர் கிராஜுவேட் லெவல் இது எல்லாமே வரப்போகுது. குரூப் டியும் இமெயில் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. 2026 பேஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் டிக்கா கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம். யாரெல்லாம் நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 999 உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 26ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 90 டேஸ்க்கான நம்ம பிளானர் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பிளானர் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கோர்ஸை கொண்டு போறோம். ஓகேவா? இந்த பிளானர் வந்து நீங்க செல்ஃபா படிக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டெலிகிராம்ல கொடுத்துருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிளானர் பேஸ் பண்ணி நம்ம கோர்ஸ் கொண்டு போறோம். இந்த பிளானருக்கு 60 டேஸ் வந்து பிளானர். 60 டேஸ்ல எல்லாமே பேசிக் டு அட்வான்ஸ் கவர் பண்ற அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸ் இந்த கோர்ஸ் வந்து இப்படிதான் கொண்டு போறோம். 30 டேஸ் ரிவிஷன். டோட்டலா 90 டேஸ்க்கு நம்ம கொண்டு போறோம். ஓகேவா? ஏன்னா ரிவிஷன் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுல படிக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டா படிச்சுட்டே போனோம் அப்படின்னா ரிவிஷனுக்கு டைம் பத்தாம போயிடும். நம்ம மறந்துருவோம் படிச்சது. அதனால ரிவிஷனுக்கும் டைம் கொடுத்துருக்கோம். அது இல்லாம சாட்டர்டே சண்டேஸ்லாம் நம்ம இதுல விட்டுட்டு தான் வந்து இந்த டைம் டேபிள ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிளானர் நீங்க வேணும்னா டெலிகிராம்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளானர் பேஸ்டு தான் நம்ம கோர்ஸ் கொண்டு போறோம். ஓகேவா? 999க்கு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து பே லெவல் 6ல வரப்போகுது. இந்த எக்ஸாம் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டிபோர்ட். ஓகேவா? மெட்டீரியல் சூப்பர் இன்டெண்டன்ட். ஓகேவா? இதுக்கான இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும்னா 35,400 இருக்கும். பார்த்துக்கோங்க. இது வந்து பேசிக் பே தான். ஓகேவா? இதெல்லாம் அலவன்ஸ்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த 60K வரும் நம்ம சொன்னோம் இல்லையா? இது வந்து பேசிக் பே. இதனோட அலவன்ஸ்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 60K வரும். ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கான டோட்டல் வேகன்சி பாருங்க 3993 வேகன்சிஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் வந்து இந்த ஏஜ் லிமிட்ல வருவேனா மாட்டேனா அப்படிங்கிறது. ஓகேவா? இங்க டேட்டே எக்ஸாக்ட்டா அங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க. இந்த டேட்க்கு அப்புறமா நீங்க லோவர் ஏஜ் லிமிட். ஓகேவா?
இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க பொறந்திருக்க கூடாது. ஓகேவா? 1/1/2009க்கு அப்புறம் பொறந்திருக்க கூடாது. ஓகேவா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு இந்த டேட்க்கு முன்னாடி நீங்க பொறந்திருக்க கூடாது. அதே மாரி ஓபிசிக்கு வந்து பாருங்க, இந்த டேட்க்கு முன்னாடி நீங்க பொறந்திருக்க கூடாது. எஸ்சி, எஸ்டிக்கு இந்த டேட்க்கு முன்னாடி நீங்க பொறந்திருக்க கூடாது. இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ள நீங்க வரீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள். நீங்க இத வச்சு கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இப்ப 18லருந்து 33ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். பிசிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்கும். இத வச்சு நம்ம கன்ஃப்யூஸ் ஆவோம் ரொம்ப. இப்போ சிம்பிளா நீங்க இந்த இதுக்குள்ள இந்த ஏஜ் இந்த இத பார்த்துக்கோங்க டேட் ஆஃப் பர்த்த. இதுக்கு முன்னாடி, பின்னாடி நீங்க இல்லாம நடுவுல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இதுதான் வந்து எஸ்சி, எஸ்டிக்கான 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன். ஓபிசிக்கு 3 இயர்ஸ். ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ் மேன், யூஆர், இடபிள்யூஎஸ்னா 3 இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓபிசிக்கு 6 இயர்ஸ். எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 8 இயர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பிடபிள்யூபிடிக்கு வந்து 10 இயர்ஸ், 13 இயர்ஸ், 15 இயர்ஸ். ஓகேவா? நீங்க இந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆல் கேண்டிடேட். ஓகேவா? இப்போ இதுல வந்து 500 வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ். ஓகே. யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 250 பே பண்ணா போதும். ஓகேவா? மீதி எல்லாருமே இவங்கள தாண்டி மீதி இருக்க எல்லாருமே வந்து 500 பே பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த 250யுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்க சிபிடி 1 எழுதுனீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா இங்க வந்து 500 கட்டுறீங்க இல்லையா? உங்களுக்கு 100 மட்டும் வச்சுப்பாங்க. 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிபிடி 1 எழுதுன உடனேவே பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 250 ரூபா பே பண்ணும். இவங்கள தாண்டி மத்த இருக்க மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து 500 ரூபா பே பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான சிலபஸ் இதுதான் மெயின். சிலபஸ் தான் மெயின். ஓகேவா? மேக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஜென்ரல் இது வந்து ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ். இதை வந்து நம்ம ஆர்ஆர்பி கொடுத்துருக்க அஃபீஷியல்ல தான் எடுத்திருக்கோம். ரயில்வே கொடுத்துருக்க அஃபீஷியலா நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இருந்து தான் நம்ம மேக்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, ரீசனிங்க்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு எடுத்திருக்கோம். அதனால இந்த டாபிக்ஸ் தான் வரப்போகுது இந்த எக்ஸாம்ல. ஓகேவா? மேக்ஸ்ன்னு பாருங்க, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃபிராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இது எல்லாமே நம்பர் சிஸ்டம்ல வந்துருமா? போர்ட் மாஸ்ன்றது சிம்பிளிஃபிகேஷன்ல வரும். ஓகேவா? ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர், கிளாக், பைப் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? ரீசனிங்ல பார்த்துக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிரபி, ஹிஸ்ட்ரி. ஓகேவா? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். ஓகே. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சயின்ஸ்லயும் பார்த்துக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது பயாலஜி. பாருங்க அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ சிலபஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கானது. ஓகே. சிபிடி 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 15 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 30 கொஸ்டின். ஓகேவா? பாருங்க மேக்ஸ்ல இருந்து 30, ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 30. இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி தான் சிபிடி 1 வந்து நடக்கும். சிபிடி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல 15 கொஸ்டின், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டின். ஓகேவா? பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது கம்ப்யூட்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது நம்ம எஸ்எஸ்சிக்கு படிப்போம் பாத்தீங்களா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்க ரயில்வேக்கும் கம்ப்யூட்டர்ல இருந்து ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே. இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். டெக்னிக்கல் எபிலிட்டி, அதாவது இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தோம்? டிப்ளமோவும் பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள் பார்த்தோமா? ஓகே. உங்களுக்கு இந்த சிபிடி 2ல மட்டும் இந்த டெக்னிக்கல் எபிலிட்டின்னு சொல்லி நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்களோ, என்ன மேஜர் படிச்சீங்களோ அந்த மேஜர்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? மீதி இருக்கிறதெல்லாம் 50 தான். 50 மார்க்குக்கு மெயினான ரோல் எங்க பிளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டில தான். ஓகேவா? இது சிபிடி 2ல. சிபிடி 1ல அது கிடையாது. நீங்க அதுவும் இல்லாம சிபிடி 1 என்னன்னா குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான்.
நீங்க ஒன்ஸ் இதுல அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணாலே போதும் சிபிடி 2க்கு போயிரலாம். ஆனா உங்களோட செலக்ஷன்ல மெயினான ரோல் ப்ளே பண்ண போறது எதுன்னா சிபிடி 2 தான். நீங்க இதுல இந்த 150க்கு எவ்வளோ மார்க் எடுக்குறீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு அந்த ஒரு செலக்ஷனே வந்து டிசைட் ஆக போகுது. இவ்வளோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் எக்ஸாம் வந்து லெவல் 2க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதான் நம்ம இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா டிப்ளமோ, நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுல எது முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துட்டோம். அந்த ஏஜ் லிமிட் நீங்க அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 18லேருந்து 33 இயர்ஸ். உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தை நீங்க பார்த்துக்கலாம். நீங்க எந்த கன்ஃபியூஸும் ஆக வேணாம். இந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நீங்க பிடெக் முடிச்சிருக்கீங்க அண்ட் இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். நீங்க டைரக்டா போய் உடனே இதை அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? நீங்க வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கீங்கன்னா 250 ரூபா தான். அதுவுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து மேல் கேண்டிடேட் இல்ல அதர் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 500 பே பண்ணணும். அதுவும் உங்களுக்கு 100 எடுத்துட்டு மீதி 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் உங்களுக்கு இப்போ நீங்க எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? இதுக்கான வேகன்சி அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருக்கும். இப்போ வேகன்சின்னு பார்த்தோம்னா வேகன்சி எவ்வளோ பார்த்தா 3993 வேகன்சி வந்து ஹோல் இந்தியாவுக்கு. ஹோல் இந்தியாவுக்கே வந்து இவ்வளோ வேகன்சி. ஆமா, ஜூனியர் இன்ஜினியருக்கு. அதாவது சென்னைக்கு மட்டும் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா? அதனால தான் இது எடுத்து வந்திருக்கேன். என்னென்ன இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து வேகன்சி. டோட்டலா 362 வேகன்சி வந்து சென்னைக்கு மட்டும் இருக்கு. 362 வேகன்சி சென்னைக்கு இருக்கு. ஓகேவா? அதுவும் இல்லாம இந்த எக்ஸாம் எப்படின்னா எல்லா இதுக்குமே நீங்க சென்னைக்கு தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்து பெங்களூர் கூட அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்ப நான் சென்னைக்கும் அப்ளை பண்ணிட்டு பெங்களூருக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஒண்ணு சென்னைக்கு பண்ணுங்க, இல்ல பெங்களூர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அகமதாபாத் இருக்கு. ஹோல் இந்தியால நீங்க எந்த ஒரு ஜோனுக்கு வேணாலுமே அப்ளை பண்ணலாம். ஆனா ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணும். நீங்க 2, 3 ஜோனுக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ நீங்க சென்னைக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னைக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆர்ஆர்பிக்கான ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷனை பத்தி நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, ஓகேவா? எக்ஸாம் எப்படி நடக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம ஆர்ஆர்பி கோர்ஸை வந்து கோர்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன கவர் ஆகும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கவர் ஆக போகுது. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஃப்ரீ பிடிஎஃப் வேணும்னாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி தான் 90 டேஸ்க்கு வந்து நம்ம கிளாஸஸா கொண்டு போக போறோம். ஓகேவா? 26 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஆகஸ்ட் 26. ஓகேவா? நீங்க வந்து ஆர்ஆர்பி ஜேஇல நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. செப்டம்பர் 13 வந்து லாஸ்ட் டேட். நீங்க வந்து செப்டம்பர் 10க்குள்ளவே அப்ளை பண்ணிருங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி எங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டாலே ஃபர்ஸ்டா வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அங்கதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி பண்ண தேவையில்ல. லாகின் பண்ணி உங்களுக்கு லாகின் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். அதை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து இப்ப புதுசா தான் வந்து இப்ப ஆர்ஆர்பிக்கு எழுதவே போறேன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். நெக்ஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்க இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் கொடுக்க போறோம். அண்ட் ஸ்டே டியூன்டு.